ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம். உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என கருத்து. சட்டப்பேரவையில் கருப்பு உடையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வுக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களிடம் கரிசனம் காட்டுவதாக மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. சிங்கப்பூர் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மகன் காயம். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்தது சட்டப்படி குற்றம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டதாக ஆளுநர் ரவி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை என்றும், இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை ஆளுநர் அனுப்பி வைத்தது செல்லாது என்றும், 1 மாதத்திற்குள் அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் தர ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என தெரிவித்துள்ளார். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை நிலைநாட்ட தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதை கண்டிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்தனர். சபாநாயகரின் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் பேசுவதற்கு அனுமதி மறுப்பை கண்டிக்கும் வகையிலும் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மக்கள் மீது கரிசனம் வருமா என்று மத்திய அரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மத்திய பாஜக அரசு அறிவித்துள்ள சமையல் எரிவாயு விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிலிண்டருக்கான மானிய தொகை வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்ட மத்திய ஆட்சியாளர்கள் மக்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற நினைப்பில் இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சமையல் எரிவாயு விலையை குறைப்பதையும் தேர்தலுக்கு பின்னர் விலையை ஏற்றுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ள மத்திய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அமைச்சர் KN நேரு வீடு மற்றும் அலுவலகங்களில் 2வது நாளாக இன்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பண முறைகேடு புகார் தொடர்பாக அமைச்சர் KN நேரு குடும்பத்தினர் வீடு, அலுவலகங்கள் உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். அமைச்சர் KN நேரு வீடு மற்றும் அலுவலகங்களில் 2வது நாளாக இன்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பண முறைகேடு புகார் தொடர்பாக அமைச்சர் KN நேரு குடும்பத்தினர் வீடு, அலுவலகங்கள் உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் ஆகியோர் நடத்தி வரும் நிறுவனத்தில் KN நேரு மகனும் பெரம்பலூர் MP-யுமான KN அருணுக்கு பங்குதாரராக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தின் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக 2018ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். பண முறைகேடு உறுதி செய்யப்பட்டதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த PR பாண்டியன்,
தமிழக அரசின் நடவடிக்கை காரணமாக குத்தகை அடிப்படையில் சாகுபடி செய்யப்படும் விவசாயிகள் வரும் காலங்களில் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும், பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக அரசு அறிவித்த இடுபொருள் நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 டன் ரேஷன் அரிசியை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கம்பம், போடிமெட்டு, குமுளி வழியாக கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த புகாரை அடுத்து கம்பம் மெட்டுவிற்கு செல்லும் அடிவார பகுதியில் உள்ள புதுக்குளம் பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது சுமார் 65 மூட்டைகளில் கேரளாவிற்கு கடத்தப்பட இருந்த ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த ரேஷன் அரிசி உத்தமபாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மகன் காயமடைந்ததால் சிங்கப்பூரில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிங்கப்பூரில் தங்கி பள்ளி கல்வி பயிலும் பவன் கல்யாணின் இளைய மகன் மார்க் சங்கருக்கு பள்ளியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கை கால்களில் தீக்காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் மகனை பார்ப்பதற்காக பவன் கல்யாண் சிங்கப்பூர் செல்கிறார். பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பக்தர்களின் வசதிக்காகவும் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பழனி திரு ஆவின்குடி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த சனிக்கிழமை தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி இரவு திருக்கல்யாணமும் வெள்ளித்தேரோட்டமும் நடைபெறுகிறது. வரும் 11ஆம் தேதி பங்குனி உத்திர திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பங்குனி உத்திர திருநாளை ஒட்டி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெருமளவில் திரள வாய்ப்புள்ளதால் வரும் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தை இன்று சென்செக்ஸ் 1200 புள்ளிகள் ஏற்றத்துடன் தொடங்கியதால் முதலீட்டாளர்கள் நிம்மதியடைந்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பாஸ்பர வரி விதிப்பால் உலக அளவில் பங்கு சந்தைகள் நேற்று கடும் சரிவை கண்டன. இந்திய பங்கு சந்தையும் வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சி அடைந்தது. ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் வாரத்தின் 2ஆம் வணிக நாளான இன்று பங்கு வர்த்தகம் சற்று உயர்ந்துள்ளது. சென்செக்ஸ் 1200 புள்ளிகளுக்கு மேலும், தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 415 புள்ளிகளுக்கு மேலும் வர்த்தகமானதால் முதலீட்டாளர்கள் நிம்மதி அடைந்தனர். அமெரிக்க பொருட்களுக்கு 34% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று சீனா அறிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்த அதிபர் டிரம்ப், சீனா மீது கூடுதலாக 50 விழுக்காடு வரி விதிப்பதாக அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு பாஸ்பர வரி விதிக்கப்படும் என்று அறிவித்து அமல்படுத்தினார். இதனை அடுத்து ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கும் 34% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று சீனா அறிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அதிபர் டிரம்ப், சீனா விதித்த 34 விழுக்காடு பதிலடி வரியை திரும்ப பெறாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும், வரி விதிப்பு தொடர்பாக சீனாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் ரத்து செய்யப்படுகிறது என்றும் அறிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் குறைந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 65,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,225 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த 4 நாட்களில் சவரனுக்கு 2,680 ரூபாய் குறைந்திருப்பது திருமணத்திற்கு நகை வாங்குவோர் மத்தியில் சற்று ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.